Hello everyone. இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது லீனியர் ரிக்ரெஷன். மெஷின் லேர்னிங்ல 3 டைப்ஸ் இருக்குதுன்னு ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். ஒன்னு வந்து சூப்பர்வைஸ்ட் லேர்னிங், இன்னொன்னு அன்சூப்பர்வைஸ்ட் லேர்னிங், இன்னொன்னு ரீஇன்ஃபோர்ஸ்மென்ட் லேர்னிங். இந்த சூப்பர்வைஸ்ட் லேர்னிங் அப்படின்னா என்ன? சூப்பர்வைஸ்ட் லேர்னிங்னா என்ன அப்படின்னு ஆல்ரெடி பார்த்தோம். ஒரு டீச்சர் எப்படி ஸ்டூடெண்ட்டுக்கு டீச் பண்ணுவாங்களோ அந்த மாதிரியே நம்ம வந்து ஒரு மெஷின் லேர்னிங் மாடலுக்கு லேபிள் டேட்டாவை வச்சு டீச் பண்றது தான் சூப்பர்வைஸ்ட் லேர்னிங் அப்படின்னு சொல்றோம். லேபிள் டேட்டா அப்படின்னா என்ன? இப்போ இந்த பிக்சரை பார்த்தோம்னா இதில் ஆப்பிள் இருக்குது. இப்போ இதோட கலர் ஸ்ட்ரக்சர் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இதுதான் ஆப்பிள் அப்படின்னு நம்ம ஆல்ரெடி மெஷினுக்கு வந்து ட்ரெயின் பண்ணிடுவோம். டீச் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா புதுசாக ஒரு இன்புட் டேட்டா கொடுக்குறோம். இதில் வந்து இந்த ஆப்பிள்ங்கிற இன்புட் டேட்டா கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறமா அவுட்புட் டேட்டாவும் கொடுத்துருக்கோம். இப்போ இந்த மெஷின் லேர்னிங் மாடல் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இன்புட் டேட்டாவையும் அவுட்புட் டேட்டாவையும் மேட்ச் பண்ணணும். நாம எப்படி இந்த மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸ்ல மேட்ச் பண்ணுவோமோ அதே மாதிரி இந்த இன்புட் டேட்டாவையும் அவுட்புட் டேட்டாவையும் மேட்ச் பண்றது தான் சூப்பர்வைஸ்ட் லேர்னிங் அப்படின்னு சொல்றோம். இந்த சூப்பர்வைஸ்ட் லேர்னிங்ல 2 கேட்டகரி இருக்குன்னு பார்த்தோம். ஒன்று வந்து கிளாசிஃபிகேஷன், இன்னொன்று வந்து ரிக்ரெஷன். கிளாசிஃபிகேஷன் அப்படின்னா என்ன? ஒருத்தங்க வந்து நம்மகிட்ட பாஸா ஃபெயிலான்னு கேட்குறாங்க, அல்லது மழை பெய்யுதா இல்லையான்னு கேட்குறாங்க. இதுக்கு நம்ம எப்படி ஆன்சர் பண்ணுவோம்? ஒன்று எஸ்ன்னு சொல்லுவோம், அப்படி இல்லைன்னா நோன்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி 2 கேட்டகரியாக பிரிக்கிறது தான் கிளாசிஃபிகேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஒன்று பாஸுங்கிற கேட்டகரிக்கு வரும் அல்லது ஃபெயிலுங்கிற கேட்டகரிக்கு வரும். ஸோ இந்த டைப்பை தான் கிளாசிஃபிகேஷன் அப்படின்னு சொல்கிறோம். சூப்பர்வைஸ்ட் லேர்னிங்கோட இன்னொரு கேட்டகரி தான் ரிக்ரெஷன். ரிக்ரெஷன் அப்படின்னா என்ன? கண்டினியூஸ் வேல்யூவை ப்ரெடிக்ட் பண்ணுறது தான் இந்த ரிக்ரெஷன். கண்டினியூஸ் வேல்யூ அப்படின்னா இப்போ ஒரு பர்சனோட ஹைட் என்ன அப்படின்னு கேட்டால் நம்ம கான்ஸ்டண்ட்டாக இதுதான் ஹைட் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவங்களோட ஏஜை பொறுத்து அந்த ஹைட்டோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அதே மாதிரி ஒரு டெம்பரேச்சர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸும் ஆகலாம், டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்கலாம். ஸோ இதைத்தான் கண்டினியூஸ் வேல்யூ அப்படின்னு சொல்கிறோம். ரிக்ரெஷனை எப்படி டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னா ரிலேஷன்ஷிப் பிட்வீன் டிபெண்டன்ட் வேரியபிள் அண்ட் இண்டிபெண்டன்ட் வேரியபிள். இப்போ இந்த டேபிளில் பார்த்தோம் அப்படின்னா லெஃப்ட் சைடில் இருக்கிறது நம்பர் ஆஃப் ஹார்ஸ் ஸ்டடிட், ரைட் சைடில் இருக்கிறது எக்ஸாம் ஸ்கோர். இப்போ எவ்வளோ ஆர் படிக்கணுங்கிறது நம்மளோட விருப்பத்தை பொறுத்தது. ஸோ இதை வந்து இண்டிபெண்டன்ட் வேரியபிள் ஆர் இன்புட் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ எவ்வளோ ஆர் படிச்சுமோ இதை டிபெண்ட் பண்ணி தான் இந்த எக்ஸாமோட ஸ்கோர் இருக்கும். இதை பேஸ் பண்ணி தான் இந்த ஸ்கோர் எக்ஸாம் ஸ்கோர் இருக்கிறதுனால இதை டிபெண்டன்ட் வேரியபிள் ஆர் அவுட்புட் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த வேல்யூ சேஞ்ச் ஆக ஆக இந்த டிபெண்டன்ட் வேரியபிளும் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அப்போ ரிக்ரெஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா இது ரெண்டுக்குமான ரிலேஷன்ஷிப்பை தான் ரிக்ரெஷன் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது ரிலேஷன்ஷிப் பிட்வீன் டிபெண்டன்ட் வேரியபிள் அண்ட் இண்டிபெண்டன்ட் வேரியபிள். ரிக்ரெஷன்னா என்னன்னு ஆல்ரெடி பார்த்தாச்சு. ரிலேஷன்ஷிப் பிட்வீன் இண்டிபெண்டன்ட் வேரியபிள் அண்ட் டிபெண்டன்ட் வேரியபிள். இப்போ லீனியர் ரிக்ரெஷன் அப்படின்னா என்ன? இப்போ இந்த இண்டிபெண்டன்ட் வேரியபிளோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆக ஆக இந்த டிபெண்டன்ட் வேரியபிளோட வேல்யூவும் கான்ஸ்டன்ட்டாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்துச்சுன்னா அதைத்தான் லீனியர் ரிக்ரெஷன் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த இண்டிபெண்டன்ட் வேரியபிளுக்கும் இந்த டிபெண்டன்ட் வேரியபிளுக்கும் இடையான இந்த ரிலேஷன்ஷிப்பை ஸ்ட்ரெயிட் லைனை வச்சு ரெப்ரசன்ட் பண்ணுறது தான் இந்த லீனியர் ரிக்ரெஷன். இதே மாதிரி வேற என்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம் அப்படின்னா ஒரு பர்சனோட ஏஜ் இன்க்ரீஸ் ஆக ஆக அவங்களோட ஹைட்டும் கான்ஸ்டன்ட்டாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. ஸோ இதுவும் லீனியர் ரிக்ரெஷனுக்கு ஒரு எக்ஸாம்பிள். அப்புறமா ஒரு பர்சனோட எக்ஸ்பீரியன்ஸ் கூட கூட அவங்க சேலரியும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதுவும் இன்னொரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். அடுத்தது பெஸ்ட் ஃபிட் லைன் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். சின்ன வயசுல வந்து இந்த டிராயிங் நோட்டில் இப்படி நிறைய டாட்ஸாக இருக்கும். இந்த டாட்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணோன்னா நமக்கு ஒரு அழகான பிக்சர் கிடைக்கும். இந்த மாதிரி நம்ம கொடுத்துருக்கிற டேட்டா பாயிண்ட்ஸுக்கு எல்லாம் ஃபிட் ஆகிற மாதிரி ஒரு லைன் வரைய போகிறோம். அதாவது இந்த டேட்டா பாயிண்ட்ஸோட மேட்ச் ஆகிற மாதிரி கரெக்டாக பெஸ்ட்டாக ஃபிட் ஆகிற மாதிரி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வரைய போகிறோம். இதைத்தான் பெஸ்ட் ஃபிட் லைன் அப்படின்னு சொல்கிறோம். இந்த பெஸ்ட் ஃபிட் லைன் எப்படி இருக்கணும்?
இப்போ இந்த டேட்டா பாயிண்ட்ஸுக்கு எல்லாம் மேட்ச் ஆகிற மாதிரி, அதாவது கரெக்டாக ஃபிட் ஆகிற மாதிரி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வரைஞ்சிட்டோம். இந்த ஸ்ட்ரெயிட் லைனை தான் பெஸ்ட் ஃபிட் லைன் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த பெஸ்ட் ஃபிட் லைனுக்கும் டேட்டா பாயிண்ட்டுக்கும் இருக்கிற அந்த டிஸ்டன்ஸை தான் எரர் அப்படின்னு சொல்கிறோம். இந்த டேட்டா பாயிண்ட் பெஸ்ட் ஃபிட் லைனை விட ரொம்ப தள்ளி இருந்துச்சு அப்படின்னா இதோட எரர் ரேட் வந்து ஹையாக இருக்கும். டேட்டா பாயிண்ட் பெஸ்ட் ஃபிட் லைனுக்கு க்ளோஸ்டாக இருந்துச்சு அப்படின்னா இதோட எரர் ரேட்டும் கம்மியாக தான் இருக்கும். இந்த டேட்டா பாயிண்ட் பெஸ்ட் ஃபிட் லைனில் அப்படியே ஃபிட் ஆகி இருந்துச்சு அப்படின்னா இதோட எரர் ரேட்டு 0 அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த பெஸ்ட் ஃபிட் லைன் எப்படி இருக்கணும் அப்படின்னா எல்லா டேட்டா பாயிண்ட்ஸுக்கும் மேட்ச் ஆகிற மாதிரி, அதாவது க்ளோஸ்டாக ஃபிட் ஆகிற மாதிரி இருக்கணும். அப்போ தான் நம்ம எரர் ரேட்டை மினிமைஸ் பண்ண முடியும். இப்போ இந்த பெஸ்ட் ஃபிட் லைன், அதாவது இந்த ஸ்ட்ரெயிட் லைனோட ஈக்குவேஷன் என்ன அப்படின்னா y = mx + b அப்படின்னு சொல்லுவோம். இதில் y அப்படிங்கிறது டிபெண்டன்ட் வேரியபிள், x அப்படிங்கிறது இண்டிபெண்டன்ட் வேரியபிள். இதில் m அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஸ்லோப், அதாவது xோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆக ஆக y எந்த அளவு இன்க்ரீஸ் ஆகுது, ஸோ இதை தான் m அப்படின்னு சொல்கிறோம். b அப்படிங்கிறது இந்த ஸ்ட்ரெயிட் லைன் வந்து y ஆக்சிஸில் எந்த இடத்துல கிராஸ் ஆகுதோ அதைத்தான் இன்டர்செப்ட் அப்படின்னு சொல்கிறோம். இன்னும் கொஞ்சம் புரியணும் அப்படின்னா x வந்து 0வாக இருக்கும் போது இந்த yயோட வேல்யூ என்ன, அதைத்தான் b அப்படின்னு சொல்கிறோம், அதாவது இன்டர்செப்ட் அப்படின்னு சொல்கிறோம். xோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆக ஆக yயோட வேல்யூவும் கான்ஸ்டண்ட்டாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்துச்சுன்னா அதை வந்து லீனியர் ரிக்ரெஷன் அப்படின்னு சொல்லுவோம். இதில் இந்த ஸ்ட்ரெயிட் லைனோட டைரக்ஷன் இந்த மாதிரி இருக்கும். சப்போஸ் எக்ஸோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆக ஆக ஒய்யோட வேல்யூ கான்ஸ்டண்ட்டாக டிக்ரீஸ் ஆகிட்டே இருந்துச்சுன்னா அதையும் லீனியர் ரிக்ரெஷன் தான் சொல்லுவோம். இதில் இந்த ஸ்ட்ரெயிட் லைனோட டைரக்ஷன் இந்த மாதிரி இருக்கும். ஆனால் சப்போஸ் இந்த எக்ஸோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆக ஆக ஒய்யோட வேல்யூ கான்ஸ்டண்ட்டாக இன்க்ரீஸோ ஆர் டிக்ரீஸோ ஆகாமல் இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இதை வந்து நான் லீனியர் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த நான் லீனியர் ரிக்ரெஷனில் நம்ம ஸ்ட்ரெயிட் லைனை வச்சு டிட்டர்மைன் பண்ண முடியாது. அதுக்கு பதிலாக நம்ம வந்து கர்வ்ட் லைன் யூஸ் பண்ணுவோம். 2 டைப்ஸ் ஆஃப் லீனியர் ரிக்ரெஷன் இருக்குது. ஒன்று வந்து சிம்பிள் லீனியர் ரிக்ரெஷன், இன்னொன்று வந்து மல்டிபிள் லீனியர் ரிக்ரெஷன். ஃபர்ஸ்ட் டைப் வந்து சிம்பிள் லீனியர் ரிக்ரெஷன். சிம்பிள் லீனியர் ரிக்ரெஷன் அப்படின்னா என்ன? இதில் ஒரே ஒரு இண்டிபெண்டன்ட் வேரியபிள் இருக்கும், ஒரே ஒரு டிபெண்டன்ட் வேரியபிள் இருக்கும். இப்போ இந்த இண்டிபெண்டன்ட் வேரியபிள்க்கும் இந்த டிபெண்டன்ட் வேரியபிள்க்கான ரிலேஷன்ஷிப்பை தான் சிம்பிள் லீனியர் ரிக்ரெஷன் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஒன் டிபெண்டன்ட் வேரியபிள் அண்ட் ஒன் இண்டிபெண்டன்ட் வேரியபிள் யூஸிங் அ ஸ்ட்ரெயிட் லைன். இப்போ இதில் ஹவுஸோட சைஸை வந்து ஸ்கொயர் ஃபீட்டில் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ஸ்கொயர் ஃபீட் இன்க்ரீஸ் ஆக ஆக இந்த ஹவுஸோட ப்ரைஸும் கான்ஸ்டண்ட்டாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. இதை தான் சிம்பிள் லீனியர் ரிக்ரெஷன் அப்படின்னு சொல்கிறோம். இதோட கிராஃப் இந்த மாதிரி தான் இருக்கும். அதாவது இண்டிபெண்டன்ட் வேரியபிள் இன்க்ரீஸ் ஆக ஆக டிபெண்டன்ட் வேரியபிளும் கான்ஸ்டண்ட்டாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. சிம்பிள் லீனியர் ரிக்ரெஷனோட ஈக்குவேஷன் என்ன அப்படின்னா y = β0 + β1x + எப்சிலான். இதில் y அப்படிங்கிறது ப்ரெடிக்டட் வேல்யூ ஆர் டிபெண்டன்ட் வேரியபிள், x அப்படிங்கிறது இண்டிபெண்டன்ட் வேரியபிள், β0 அப்படிங்கிறது இன்டர்செப்ட், β1ங்கிறது ஸ்லோப் ஆஃப் த லைன், எப்சிலான் அப்படிங்கிறது எரர் ரேட், அதாவது ப்ரெடிக்டட் வேல்யூக்கும் ஆக்சுவல் வேல்யூக்கும் உள்ள டிஃபரன்ஸை தான் எரர் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது மல்டிபிள் லீனியர் ரிக்ரெஷன் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி நம்ம சிம்பிள் லீனியர் ரிக்ரெஷனில் ஒரே ஒரு இண்டிபெண்டன்ட் வேரியபிள் இருந்துச்சு, ஒரே ஒரு டிபெண்டன்ட் வேரியபிள் இருந்துச்சு. ஆனால் இதில் 3 இண்டிபெண்டன்ட் வேரியபிள் இருக்குது, ஒரே ஒரு டிபெண்டன்ட் வேரியபிள் இருக்குது. அப்போ மல்டிபிள் லீனியர் ரிக்ரெஷன் அப்படின்னா என்ன? ரிலேஷன்ஷிப் பிட்வீன் 2 or more இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ் அண்ட் 1 டிபெண்டன்ட் வேரியபிள். இதில் இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ் என்னெல்லாம் அப்படின்னா ஹவுஸோட சைஸ், ஹவுஸோட ஏஜ், அப்புறமா நம்பர் ஆஃப் பெட்ரூம்ஸ். இந்த 3 இண்டிபெண்டன்ட் வேரியபிளை பேஸ் பண்ணி தான் ஹவுஸோட ப்ரைஸ் இருக்கும். இதில் ஹவுஸோட ப்ரைஸ் தான் டிபெண்டன்ட் வேரியபிள். இப்போ இந்த ஹவுஸோட சைஸையும்
ஹவுஸோட ஏஜையும் அப்புறம் நம்பர் ஆஃப் பெட்ரூம்ஸையும் பேஸ் பண்ணி தான் இந்த ஹவுஸோட ப்ரைஸ் இருக்கும். அதனால இதை மல்டிபிள் லீனியர் ரிக்ரெஷன் அப்படின்னு சொல்கிறோம். இதோட கிராஃப் இந்த மாதிரி தான் இருக்கும். அதாவது இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ் சேஞ்ச் ஆக டிபெண்டன்ட் வேரியபிளும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. மல்டிபிள் லீனியர் ரிக்ரெஷனோட ஈக்குவேஷன் இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் நிறைய இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ் இருக்கிறதுனால β1 x1 + β2 x2 அப்படி போயிட்டே இருக்கும் அப் டு βn xn. இதில் β0 அப்படிங்கிறது இன்டர்செப்ட், β1 β2 அப் டு βn அப்படிங்கிறது ஸ்லோப்ஸ்.